சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் போட்டியிட தடையா, அவர்கள் கைது செய்யப்படுவார்களா? இது குறித்து மிகவும் பரபரப்பான ஒரு செய்தி வெளியாகியிருக்கு. அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் மக்களுக்கு பணம் கொடுக்க முயற்சி செய்தாலோ, அப்படி இல்லைனா பரிசு பொருட்களை வழங்க முயற்சி செய்தாலோ அவர்களை பறக்கும் படையினர் பிடிக்கும் பட்சத்தில் அவர்கள் கண்டிப்பாக அவர்களது தொகுதியில் போட்டியிட முடியாத நிலை. அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு வேட்பாளரும் கூட அந்த கட்சியின் சார்பாக அந்த தொகுதியில் போட்டியிட முடியாது. அப்படி செய்ய வேண்டும். பறக்கும் படையினரால் கைது செய்யப்படுபவர்கள், பிடிபடுபவர்கள் கண்டிப்பாக இந்த தேர்தலில் போட்டியிட முடியாது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. இவ்வாறு செய்ய வேண்டும் என மதிமுகவுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான வழக்கறிஞர் வழக்கு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் முக்கிய வேட்பாளர்கள் களத்தில் இறங்குவது முடியாத காரியம். அது மட்டும் இல்லாமல் அவர் போட்டியிட மாட்டார் என்கின்ற தகவல் தற்போது இணையதளத்தில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. மேலும் திமுக அவர்கள் வெற்றியடைந்ததற்கு காரணம் போலியான அடையாள அட்டைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் வாக்கு செலுத்தியதுதான் என ஒரு பக்கம் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அதனால் இந்த சட்டசபை தேர்தலிலும் பார்த்தீங்கன்னா 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி அடைய வேண்டும், மீண்டும் திமுக தான் ஆட்சி அடைக்க வேண்டும் என ஸ்டாலின் அவர்கள் விரும்புகிறாரு. அதற்கு காரணம் இந்த முறை தோல்வியை தழுவிவிட்டால் மீண்டும் உதயநிதி ஸ்டாலினோ இல்லை அவரது மகன் இன்பநிதியோ யாருமே பார்த்தீங்கன்னா ஆட்சியை கைப்பற்றவே முடியாது. திமுக என்பது இல்லாமலே போய்விடும். அதனால் இந்த முறை கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என முனைப்பில் இருக்கிறாங்க. மேலும் நிலைமையே தலைகீழாக மாறிவிடும் மற்றும் ஊழல் அமைச்சர்களும் ஊழல் நிர்வாகிகளும் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். இதனால் திமுக ஆட்சி என்பதே இல்லாமல் போய்விடும் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகி வண்ணம் இருக்கிறது. மேலும் மக்கள் என்பவர்கள் திமுக அவர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. காரணம் திமுகவின் ஆட்சி சரியில்லை என்பதனால் திமுகவுக்கு கண்டிப்பாக இந்த முறை வாக்குகளை செலுத்தக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரங்களை தொடர்ந்து செய்து வருகிறார். மேலும் திமுக சார்பில்தான் அனைவர்களுக்கும் பணம் என்பது அதிகமாக தரப்படும். அதை மக்கள் கண்டிப்பாக வாங்கக்கூடாது, அதை தவிர்க்க வேண்டும். உண்மையான நேர்மையான அரசியல்வாதிகளுக்கு தங்களது வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிக்கொண்டு தான் வராரு. மேலும் சட்டம் பிறப்பிக்கப்படுமா, பணம் கொடுப்பவர்களையோ அல்லது பரிசு பொருள் கொடுப்பவர்களையோ தடுப்பதற்காக வழிமுறைகளை கொண்டு வரப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.